மாணவர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்னைக்கு 4/7/1/2020. இந்த பதிவு குறிப்பாக ரஜினி ரசிகர் மன்றத்தினருக்காக, மக்கள் மன்றம் ரஜினி மக்கள் மன்றத்தினருக்கான ஒரு பதிவு. நான் நேற்று ரஜினி பழனின்ற ஒரு ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிர ரசிகரோடு வாட்ஸ்அப்பில் 1 or 2 சென்டென்சஸ் சேட் பண்ணேன், அவ்வளோதான். அதை பார்க்கும் பொழுது ஒரு ரசிகர்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. ரஜினி ரசிகர்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. தலைவர் எப்போ வந்தாலும் அவரை வச்சுன்னு நம்ம அரசியலில் இறங்கணும் சொல்லிட்டு. தலைவர் அப்படின்னாக்கா என்னன்னே தெரியாதவங்க இவங்க ஒரு அணி சேர்ந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். தலைவர்ன்றது தனியாக நடக்க தெரியணும், முன்னாடி போகணும், முன்னாடி நடந்து போயின்னு இருக்கணும். அதை பார்த்து பின்னாடி எல்லாரும் வருவாங்க. இதுதான் தலைவர். எல்லாரும் கூட்டமாக நின்றுன்னு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா அவர் தலைவர் கிடையாது. நான் உண்மையான தலைவர், நிஜமான தலைவர். நான் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இவங்கெல்லாம் சினிமாவில் என்னென்ன பண்ணாங்களோ அது நிஜ வாழ்க்கையில் பண்ணின்னு இருக்கிற தலைவர் நான். ஆனால் ஸ்டண்ட்டு போட மாட்டேன், கையில் சண்டை போட மாட்டேன், அவ்வளோதான். அது மட்டும்தான் வித்தியாசமே தவிர எப்பொழுதுமே போராடி வாழ்கின்ற ஒரு தலைவர் நான். 33 வருடம் என்னுடைய அரசு பணி, கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்திருக்கேன். 33 வருஷம் இப்போ இருந்துன்னு இருக்கிறேன். உண்மை நேர்மை தான் என்னுடைய அடையாளமே. போராட்டம், வெற்றி, வெற்றி இல்லாட்டி கூட போராட்டம், இதுதான் என்னுடைய அடையாளம். இதுதான் தலைமை. என்னை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, நான் முன்னாடி போயினே இருப்பேன். விதை போட்டுனே போவேன். விதை எப்படியாவது முளைக்கும். நான் திரும்பி வந்து பார்க்கும்போது விதை முளைச்சிருக்கும். நான் செஞ்ச காரியங்களுக்கான பலன் அங்கே இருக்கும். இப்போ நான் போராடின்னு தான் இருக்கிறேன். இப்போ இருக்கிற இடத்துல திருச்சியில் இருக்கிறேன்னா நான் இருக்கிற இடத்துல என்னென்ன பிரச்சனை அதுக்கெல்லாம் போராடி இருக்கேன். பப்ளிக் இஷ்யூஸ் நான் எடுத்துன்னு போராடி இருக்கேன். இப்போ ஆண்டு கொண்டிருக்கிற தலைவர்களோட எடப்பாடி பழனிசாமியோட முட்டி கொண்டிருக்கிறேன். அவர் எதிர்த்து நிற்கிற ஸ்டாலினோட முட்டி கொண்டிருக்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேருமே ஊழல் பெருச்சாளிகள். இது மாதிரி ரஜினிகாந்த் எப்போனா பேசியிருப்பாரா? யாரையாவது கிரிட்டிசைஸ் பண்ணி ரஜினிகாந்த் பேசியிருக்க, அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா சொல்லின்னு இருக்கிறாங்க எல்லாருமே. இந்த மனிதர் யாரையுமே குறை சொன்னதே கிடையாது. கமல்ஹாசன் கூட குறை சொல்லாம இருந்தாக்கா எப்படி சமுதாயம் திருந்தும்? சமுதாயத்தில் உள்ள ஓட்ட உடசலை சரி பண்ணுமா இல்லையா? அதுக்கு ரஜினிகாந்த் எவ்வளோ அதை பண்ணுவோம் இதை பண்ணுவான்னு சொல்லி இருக்கிறார். என்ன பண்ணி இருக்கிறார்? இது வரைக்கும் என்ன பண்ணி இருக்கிறார்? எத்தனை பெட்டிஷன் கொடுத்திருப்பாரு கவர்மெண்ட்டுக்கு, அவங்க இஷ்யூஸ் பத்தி, அவங்க லோக்கல் இஷ்யூஸ் பத்தி. ஏதாவது அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறார். அவர்லாம் போனாக்கா எடப்பாடி வந்து உட்காருங்கன்னு உட்கார வச்சு பேசுவார். எப்போது எடப்பாடி கிட்ட, இப்போ வந்து சமீபத்தில் விஜய் போயிட்டு பேசுனதை நான் பார்த்தேன். எதுக்காக? எடப்பாடி பழனிசாமி போய் பேசுங்க, தேட்டருங்கெல்லாம் தோறாங்க, மாஸ்டர் படம் வெளியிடும் போது தேட்டர் ஃபுல்லாக இருந்தால் தான் எனக்கு பணம் வசூல் வரும்ட்டுன்னு. எடப்பாடியும் சரி, இது பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் கொடுப்போம், இந்த பையன் விஜய் நம்ம கூட இருந்தாக்கா நல்லது, அவங்க ரசிகர்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க ரெட்டை இலைக்குன்னு சொல்லிட்டு எல்லா தேட்டரையும் ஃபுல்லாக திறந்துருங்கடான்ட்டாப்ல. ஸோ இவங்கெல்லாம் வந்து விஜய், ரஜினிகாந்த் இவர்களெல்லாம் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக அரசியலையும் சினிமாவையும் பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள். சுயநலம் இல்லாத பொதுநலம் மட்டுமே கருதிய ஒரே தலைவன் நான். ஆகவே ரஜினி ரசிகர்கள் என் பின்னாடி வாங்க. ரஜினி பழனிக்கும் தான் இந்த அழைப்பு. நல்ல அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு தலைவனா இருக்கிறேன். என்னை ஏத்துக்குங்க, தலைவராக ஏத்துங்க, நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன். எல்லாத்துக்கான செயல் திட்டம் எனக்கு உண்டு. என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எல்லாத்துக்கும் திட்டம் வச்சிருக்கிறேன். பிரெயின் ஒர்க் ஃபுல்லா பண்ணி வச்சிருக்கிறேன். புதிய தலைமுறை கட்சின்னு ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறேன், இன்னும் பதிவு செய்யல. ஏன்னா அதில் என்னுடைய கட்சியில் இருக்கிற தொண்டர்களும் இந்திய அளவில் பரவி இருக்கிறாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல 100 பேர் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. 100 பேர் ஒரே இடத்துல சேர்ந்தா மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அது மாதிரி இன்னும் இல்லை. ஆனா இங்க கோடிக்கணக்கான 1,25,00,000 பேர் இருக்கிறதா ரஜினி பழனி நேற்று சொன்னாரு. அவ்வளோ பேர் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் ஒரு நல்ல தலைவன் எனக்கு பின்னாடி வர்றதுக்கு இல்லையா? அதில் ஒரு 100 பேர் இல்லையா? ரஜினி மக்கள் மன்றத்திலிருந்து பிரிஞ்சு வாங்க, என்கிட்ட வந்து சேருங்க, கட்சியை பதிவு செய்வோம், புதிய தலைமுறை கட்சியை பதிவு செய்வோம். உங்க ரஜினிகாந்த் கிட்ட என்னென்ன நீங்க எதிர்பார்த்தீங்களோ அது மாதிரி 100 மடங்கு நான் செயல்படுறேன். அது மட்டும் இல்ல, பக்தவத்சலம், எம்ஜிஆர், காமராஜர், ஜெயலலிதா, கருணாநிதி இவங்க யாருமே இதுவரையிலும் கொடுத்த ஆட்சியை விட மிக அற்புதமான ஒரு சிறந்த ஆட்சி, உண்மையான நேர்மையான ஜாதி மதமற்ற ஒரு அரசாட்சி, ஜாதி மத சார்பற்ற ஒரு அரசாட்சி, வன்முறையற்ற ஒரு அரசாட்சி நான் உங்களுக்கு தரேன். தமிழகத்துக்கு நான் என்னால் தர முடியும், இந்தியாவுக்கு என்னால் தர முடியும், உலகத்துக்கு என்னால் அரசாட்சியை தர முடியும்.
உங்கள் தமிழக மக்கள், குறிப்பாக ரஜினி ரசிகர்கள் என்னோடு வர வேண்டும் என்றும் என்னை பின்தொடர வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம். தலைவன் இல்லையேன்னு ஏங்க வேண்டாம், தலைவன் நான் இருக்கிறேன். இல்லாத ஒருத்தனை போய் கெஞ்சின்னு இருக்காதீங்க. வாங்க. நன்றி, வணக்கம். ஓம். ஓடி ஒளியறவன் தலைவன் இல்லை, தேடி அடிக்கிறவன் தான் தலைவன். விஜய் படத்தில் ஒரு படத்தில் வருது, நான் ஓடி ஒளியறவன் இல்லடா தேடி அடிக்கிறவன் வரும் ஒரு வசனம். அந்த மாதிரி பிரச்சனைகளை தேடி அந்த பிரச்சனைகளை சரி பண்றவன் நான். பப்ளிக் இஷ்யூனா தொடையை தட்டி நிற்கிறவன் நான். அப்பேற்பட்ட ஒரு நல்ல தலைவருக்கு தோள் கொடுக்க வாருங்கள். நன்றி, வணக்கம். ஓம்.